ஹே காய்ஸ், நீங்க உங்க வீட்டு கிச்சன்ல தக்காளி வாங்குனா 2 நாள்ல அழுகிடுதா? இல்ல ஃப்ரிட்ஜ திறந்தாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதா? இனிமே அந்த கவலை வேண்டாம் வேண்டாம். உங்கள ஒரு கிச்சன் எக்ஸ்பர்ட் ஆக்க போற 2 ரகசிய மேஜிக் ட்ரிக்ஸ் இதோ. நம்பர் 1, நாம பண்ற பெரிய தப்பே தக்காளிய அப்படியே வைக்கிறது தான். இனிமே தக்காளிய வைக்கும்போது அதோட காம்பு இருக்கிற பகுதிய தர பார்த்த மாதிரி அப்சைட் டவுன்னு தலைகீழா வைங்க. ஏன் தெரியுமா? தக்காளியோட காம்பு வழியா தான் காத்து உள்ள போய் அது சீக்கிரம் அழுக ஆரம்பிக்கும். இப்படி தலைகீழ வைக்கும்போது காத்து உள்ள போகாது. தக்காளி 1 வாரம் ஆனாலும் இப்பதான் செடியில இருந்து பறிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, ஃப்ரிட்ஜ்ல காய்கறி, பால்னு எல்லாம் வைக்கிறதுனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதா? அதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஸ்ப்ரே எல்லாம் தேவையில்ல. ஒரு சின்ன கப்ல கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்லனா காய்ந்து போன எலுமிச்சை தோலை ஃப்ரிட்ஜோட ஒரு மூலையில வச்சிடுங்க. இது ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற எல்லா கெட்ட வாசனையையும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிங்கி எடுத்துரும். உங்க ஃப்ரிட்ஜ் எப்பவும் ஒரு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி செம்மையா இருக்கும். இந்த 2 ட்ரிக்கும் உங்க வேலையை எவ்ளோ ஈஸியாக்கிச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கிச்சன் ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.